வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷன் அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி டீடைல்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் விஜய் சேதுபதி வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் வந்து உள்ள அனுப்புறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்ட்ட சொல்லிட்டு நம்ம இப்ப கண்டஸ்டன்ட்ஸ உள்ள வீட்டுக்குள்ள பார்த்துடலாம் அப்டின்ற மாரி சொல்றாரு. தென் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறாரு. ஸோ அங்க என்ன நடந்தது அப்டின்ற மாரி. ஸோ தட் தீபக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கோட் போட்டிருக்கீங்களா சார்? அது வந்து சூப்பரா இருக்கு சார் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ தட் பிக் பாஸ் அதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டோனே, அவங்க இந்த ஆண்கள், பெண்கள் அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து விட்டு குடுத்து ஒரு நிபந்தனை வச்சு விட்டு குடுத்தத வந்து சொல்றாங்க. ஸோ தட் அதில வந்து எல்லாருக்கும் உடன்பாடான்னு கேட்கிறாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உடன்பாடு சொல்றாங்க. பட் மோஸ்ட்லி 2 பேரு அதாவது பெண்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து டிஸ்அக்ரி பண்ணாங்க. பட் விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஓகே அந்த 2 பேர் தானே. ஸோ மத்தவங்கலாம் அவங்களுக்கு புரிய வைங்க அப்டின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க கேம் விளையாடுறீங்களா அப்டின்ற மாரி கேட்டுட்டு, லைக் எஸ் சார் நாங்க ஒரு நிபந்தனை வச்சிருக்கோம் அப்டின்னு சொன்ன உடனே, என்ன நிபந்தனை அப்டின்ற மாரி ஆண்கள் சைட்லருந்து கேட்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு வீக்கு சொல்லுவோம். அந்த வீக்ல பெண்கள் யாருமே வந்து ஆண்கள் சைட்லேருந்து யாரையுமே வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ தட் இத கேட்டதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஓகே அது எந்த வீக்கா இருக்கும் அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அந்த வீக் இந்த வீக்கா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த விளையாட்ட விளையாடுறீங்க. நான் என்னோட ஆட்டத்த வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த 24 மணி நேரத்தில ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்ன உடனே எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் மூஞ்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தட் ஆண்கள் சைடும் சரி பெண்கள் சைடும் சரி லைக் ஒரு என்னடா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களா விளையாட்டை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தாங்க. உடனே வந்து என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஆன்சரும் வந்து சொல்லாமல் குட் நைட் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே வந்து எல்லாரும் ஷாக் ஆகி ஒரே நாளில் எலிமினேஷனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து இன்னும் வந்து அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்காம, நான் வந்து வெளியே படுத்துக்கிறேன். நான் வந்து உள்ள அந்த பெட்ரூம்ல படுத்தேன் அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதனால நான் வெளியவே இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட் தீபக் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. ஸோ இதுல எங்க மேல கோவப்பட்டு உங்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ உங்க டீம் கூட நீங்க வந்து பேசுங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.